Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் முறைகேடாக இயங்கும் கல்குவாரிகள் எண்ணிக்கை எவ்வளோ, அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது, அனுமதி கொடுத்திருக்கிறது எவ்வளவு குவாரிகள், அதே போல மணல் குவாரிகள் எவ்வளோ, எம்சாண்ட் அந்த மாதிரி தனித்தனியாக தானே கொடுக்குறாங்க, இல்லை எல்லாமே ஒன்றா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1500 கல்குவாரிகள் கனிம வளத்துறையிடம் முறையாக அனுமதி பெற்று இயக்கப்பட்டு வருகின்றன. அனுமதி பெறாமல் ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த எம்சாண்ட் உற்பத்தின்றது இயற்கை வளங்கள் முற்றும் அழிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, நம்ம எம்சாண்ட் இது செயற்கை மணல், ஆற்று மணல் நேச்சர், கடவுள் கொடுத்த கிஃப்ட், அது இயற்கை கொடுத்த கிஃப்ட். இது ஆனா நேச்சர்ல செயற்கை மணல். பஞ்சாப்ல சொன்னாரே முதல்வர், என் மாவட்டத்தில் இனிமே வாடகை சுங்கச்சாவடியில கிடையாது அப்படின்னு சுங்கச்சாவடி பூரா அபாலிஷ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டியதானே? நாங்க மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கோம், கடிதம் வச்சிருக்கின்றாங்க. இது எப்ப வைக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி போகுது லாரி உரிமையாளரோட பணம்? அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம், கனிம வளத்துறை மூலம் இந்த குவாரி தான் நாங்க அப்ரூவல் கொடுத்துருக்கோம், இங்க மட்டும்தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு விளம்பரப்படுத்தணும். முறையா மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அந்த குவாரிக்கு முன்பகுதியில் விளம்பர பலக வைக்கணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் என்ன ஏது, எந்த குவாரியிலுமே அது கிடையாது. அரசு பதிவு பெற்ற குவாரியில் இருக்கா? எதுலையுமே வைக்கல. அதான் வேதனை அளிக்கிறது. அரசு அனுமதித்த கல்குவாரியை விட எம்சாண்ட் கிரஷரை விட அதிகமா நடத்தக்கூடியது, இந்த இல்லீகலா நடத்தக்கூடியவங்களா யார் யாருன்னா? அரசியல் பின்பலம் உள்ளவர்கள், ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அவருக்கு வேண்டிய உறவினர்கள், பினாமிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே கட்சி பாகுபாடு இதெல்லாம் கூட்டு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பகுதி கிருஷ்ணகிரி இருந்து பாத்தீங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 60 டன் வரை ஏத்திக்கிட்டு கர்நாடகாவுக்கு போகுது. தரமற்ற பொருள் தான் மக்களுக்கு போய் சேருதுன்றது அவருக்கு தெரியும். அமைச்சர் லெவலுக்கு இது அதிகாரிகள் கொண்டுகிட்டு போறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஒரு அமைச்சர் அவரு ஒரு 100% இது அமைச்சருக்கும் தெரியும். தெரியாம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, ஏன் நடவடிக்கை எடுக்க? அதுக்கு தான் நாங்க போராடுறோம். எங்களால போராடத்தான் முடியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் நிறுவன தலைவருமான அண்ணன் செல்ல ராசாமணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். ஒரே போராட்டமாகவே இருக்குது மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம். முதல்ல உங்களுடைய விவசாயிகள் முன்னேற்ற கழகம் அதனுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்பதற்கு முன்னாடி, உங்களுடைய பிரதான அடையாளம்னா மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம். நிறைய போராட்டங்கள், கைதாகிறது, நிறைய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. நான் உங்ககிட்ட சில தகவல்கள்லாம் பேசும்போது சமூகத்திற்கு இதெல்லாம் தெரிய வேண்டிய தகவல்கள், இதை நீங்கள் பதிவு செய்யணும்னு தான் நான் உங்களை அழைச்சிருந்தேன். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத கல்குவாரிகள் எண்ணிக்கை நிறைய அதிகரிச்சுட்டு போயிடுச்சு. அதே போல் மணலுக்கு கூட கான்ட்ராக்ட், அதையும் மீறி நிறைய மணல் குவாரிகள் உருவாகிறதும், எம்சாண்ட் குவாரிகள் அஃபிஷியலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, அப்ரூவல் கொடுத்துருக்கிறது தனி, அதை தவிர்த்து இல்லீகலாக நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25-30 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு வருமானம் வர வேண்டியது இழப்புகளா போயிட்டு இருக்குன்றீங்க நீங்க. 25,000 கோடி ரூபாய், 25 கோடி அல்ல. கம்மியா சொல்றேன், ரொம்ப ஆதேஷ் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். 25,000 to 30,000 கோடி, 25,000 கோடி வருமானம். அப்போ மதுக்கடைகளின் மூலமா கிட்டத்தட்ட 45,000 50,000 கோடி வருமானம்ன்றாங்க. இதுவே கிட்டத்தட்ட 25,000 30,000 கோடி வருமானம்னா இதுவே அரசுக்கு பெரிய வருவாய் தானே. இப்ப இந்த மது ஒழிப்புன்றது ஒரு பெரிய பூதாரமான பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அரசு அதுக்கு இது சரியான நேரம். சரி, இன்னைக்கு கனிம வளத்தை, ஆற்று மணல், எம்சாண்ட், ஜல்லி, இந்த கனிம வளங்களை முறைப்படுத்தி முறைகேடுகள் இல்லாமல் நடத்தினால் பொதுமக்களுக்கு குறைந்த விலை கிடைக்கும். அரசுக்கு தற்போது கிடைக்கும் வருவாயை விட ஆண்டுக்கு 25,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ரூபாய் வருவாய் கூடுதலாக கிடைக்கும். ரைட், நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் ஒரு சில கேள்விகள் வைக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் முறைகேடாக இயங்கும் கல்குவாரிகள் எண்ணிக்கை எவ்வளோ, அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்திருக்கிறது, அனுமதி கொடுத்திருக்கிறது எவ்வளோ குவாரிகள், அதே போல மணல் குவாரிகள் எவ்வளோ, எம்சாண்ட் அந்த மாதிரி தனித்தனியாக தானே கொடுக்குறாங்க, இல்லை எல்லாமே ஒன்றா? எனக்கு அதையும் நீங்கள் விளக்கிடணும். அரசு எவ்வளோ அப்ரூவல் கொடுக்குது, தனியாக இவ்வளோ செயல்படுதுன்றதை நீங்கள் பட்டியலிட முடியுமா உங்களால்? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
கல்குவாரின்றது ஒண்ணு, கிரஷர்ன்றது வேற. ரைட். சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே சொந்தமா கல் குவாரி இருக்கும், குவாரியில கற்களை வெட்டிக்கிட்டு எடுத்து வந்து கிரஷர்ல போட்டு அரைச்சு ஜல்லி பண்றாங்க, எம்சாண்ட். இது தனி. கல் குவாரிக்கு கனிம வளத்துறையிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். ஆமா, கல் குவாரிக்கு மைன்ஸ்ல. ஆனா வந்து எம்சாண்டுக்கு வந்து PWD அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே. எம்சாண்டுக்கு இந்த பாலிசியே என்ன நடைமுறை வந்து சில இப்போ கேட்டால் ரெவன்யூங்கிறாங்க, ரெவன்யூ கேட்டால் பொதுப்பணித்துறைங்க, பொதுப்பணித்துறை கேட்டால் பொல்யூஷன்றாங்க. இதே யார் இதில் நடவடிக்கை எடுக்கிறன்றலாம் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரல அரசு. எம்சாண்டெல்லாம் கனிமவளத்துறையில் வரல. எம்சாண்ட் வந்து பியூர்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் PWD, குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே. இப்போ என்ன தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1500 கல்குவாரிகள் கனிமவளத்துறையிடம் முறையாக அனுமதி பெற்று இயக்கப்பட்டு வருகின்றன. ஓகே. அனுமதி பெறாமல் ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது அனுமதி இல்லாமல். அதே மாதிரி எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா முறையா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் PWDல அனுமதி பெற்று இயக்கக்கூடிய எம்சாண்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் பி சாண்ட் ஒரு 460 கிரஷருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா 3000க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற கற்களை அரைத்து முற்றிலும் கட்டுமானத்துக்கு உகந்தல்லாமல் குவாரி டெஸ்ட்ல கலந்து இந்த எம்சாண்டை கொடுக்கறனால இன்னைக்கு மணல் குவாரி கிட்டத்தட்ட இடி ரைடு 12/9/2023 வந்து அரசு மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அள்ளிட்டாங்கன்னு சொல்லி சோதனை செய்து வழக்கு பதிவு செய்தாங்க. அதுல இருந்து குவாரியெல்லாம் படிப்படியாக இப்போ ஒரு 8 மாத காலம் மணலே கிடையாது தமிழ்நாட்டில். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த எம்சாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டன்னு 450 ரூபாய்க்கு போட்டாங்க. சரி, இன்னைக்கு ஒரு டன் 900, அப்படியே 2 மடங்கு ஆத்திட்டாங்க. ஏன்னா மாற்று மணலுக்கு மாற்று எம்சாண்ட். இப்போ மணல் இல்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க 2 மடங்கா. அதுவும் தரமற்ற எம்சாண்ட். இப்போ இந்த குவாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்ற குவாரியிலே முறையாக வந்து எம்சாண்ட் தயாரிக்கிறல. சரி, அதே மாதிரி லோடிங் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு இடைமே இடையில எடை போட்டு சின்ன 6 வீலர்னா 11 டன், 10 வீலர்னா நீங்கள் ஒரு 18 டன் இதுதான் போடணும். எங்களை வற்புறுத்தி ஏற்றுறாங்க அளவுக்கு அதிகமா. இல்ல அனுமதி பெற்ற குவாரிகள்லயே வந்து தரமான எம்சாண்டுகள் இல்ல. அது காரணம் என்னன்னா 3 முறை வாட்டர் வாஷ் பண்ணும், 2 முறை ஏர் வாஷ் பண்ணும், ப்ராசஸிங் பெரிய ப்ராசஸ். சரி, இதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் உற்பத்தின்றது இயற்கை வளங்கள் முற்றும் அழிக்கப்படுகிறது. ஓகே. காரணம் என்னன்னா நம்ம எம்சாண்ட் இது செயற்கை மணல், ஆற்று மணல் நேச்சர், கடவுள் கொடுத்த கிஃப்ட், அது இயற்கை கொடுத்த கிஃப்ட். இது ஆனா நேச்சர்ல செயற்கை மணல். இது வந்து எப்படின்னா ஒரு பட்டா நிலங்களை கற்களை வெட்டி எடுக்கணும், அல்லது அரசு புறம்போக்கு மலைகள். இப்ப காஞ்சிபுரம் பக்கம் பார்த்தீங்கன்னா பல மலைகளே இல்லை. நீங்க வந்தீங்கன்னா கூட்டு போய் காட்டுறேன். மலைகளை புறம் அழிச்சுட்டாங்க, காடுகளை எல்லாம் அழிச்சுட்டாங்க, மரங்களை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ ஈஸி என்ன சொல்றாங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா டெப்த் நீங்க 35 மீட்டர்ல இருந்து 45 மீட்டர் தான் கற்களை வெட்டி எடுக்கணும். சரி, அதுவும் ஸ்டெப் கட்டிங் முறையில் இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போறப்ப மேல இருந்து இடிந்து விழாது. ஆனா இவங்க அதிகமா அதை கூட ஆசைப்பட்டு பணம் பண்றதுக்கு கிணறு வடியில் அப்படியே ஸ்ட்ரைட்டா வெட்டுறாங்க. சரி, அதனாலதான் 2022 2வது மாசத்துல வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர்ல வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு குவாரி விபத்து ஏற்பட்டது. மேற்பகுதி இடிந்து விழுந்து ஒரு பொக்லைன் ஆபரேட்டரோட வேலை செஞ்ச பணியாளர்கள் இறந்தாங்க. நாங்க அப்பவே அரசு கோரிக்கை வச்சோம், முறைப்படுத்துங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புன்னஞ்சத்திரத்தில் ஒரு குவாரியில் இதே மாதிரி இடிபட்டு குவாரி சரிஞ்சு பாறை, அங்கே பணியாளர் பொக்லைன் ஆப்ரேட்டர் வந்து எல்லாமே இறந்தாங்க. சரி, 3வதாக சப்சிக்வெண்டாக 25ஆம் தேதி 2022 4வது மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தருவை, அது உங்கள் இதில் கூட போட்டீங்க, எல்லா மீடியாலும் பெரிய ஸ்டேட் வைஸ் நியூஸாக வந்தது. 300 அடி ஆழத்துக்கு மேலே வெடிகளை வச்சு எடுத்ததுனால 3000 டன் வெயிட் உள்ள ஒரு பாறை சரிந்து விழுந்து அங்கே வந்து பணியாளர் வந்து அப்பயே ஸ்பாட்லேயே ஒருத்தர் அவுட்டு. 3 நாட்களாக மீட்பு பணி நடைபெற்று மீட்டு அவங்க அரசு மருத்துவமனைக்கோ அவங்களே இறந்துட்டாங்க. அப்போ நம்ம கனிமவளத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா நிலைமையின் அவசியம் கருதி தமிழகத்தில் இயங்குகின்ற அனைத்து கல்குவாரிகளும் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னார். அந்த அறிவிப்பு என்னாச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த முறைகேடா நடைபெற குவாரிகள் எத்தனைக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸை ரத்து பண்ணான்னு இதுவரை அரசு வெளியில்ல. இது வேதனை அளிக்கிறது. இல்லைண்ணே, நடக்கக்கூடிய முறைகேடுகள், அதாவது இல்லீகலா நடக்கக்கூடிய கல்குவாரிகள், இதுல எல்லாம் உங்களுடைய சங்கத்தை சார்ந்த சம்மேளனத்தை சார்ந்த லாரிகள் ஓட்டுறீங்க நீங்க, ஆமா தானே?
நீங்க ஒன்றும் அஃபிஷியலா நடக்கக்கூடிய அப்ரூவல் கொடுத்த ஒரு குவாரிகளுக்கு மட்டுமே லாரி ஓட்டுறது இல்ல, எல்லாத்துலயுமே நீங்க வண்டி ஓட்டுறீங்க தானே? நல்ல கேள்வி மாதேஷ். இப்போ எப்படின்னா இல்ல இந்த பிரச்சனையும் ஹைலைட் பண்றீங்க. வெறும் 1500 கல்குவாரி தாங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஆனா 4000 குவாரி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 குவாரி நடக்குது. அப்போ எம்சாண்ட் வந்து வெறும் 460க்கு தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஆனா இங்க வந்து ஒரு 3000 இல்லீகலா நடந்துட்டு இருக்குது எம்சாண்ட் கிரஷர்ஸ் அப்படின்றீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க வண்டி ஓட்டுறீங்க, ஆமா தானே? இது எல்லாத்துலயும் நீங்க லோட் பண்றீங்க, இத பிரச்சனையும் ஹைலைட் பண்றீங்க. எனக்கு அதுதான் அது புரியல. சரியான கேள்வி, விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்ப அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் கனிமவளத்துறை மூலம் இந்த குவாரி தான் நாங்க அப்ரூவல் கொடுத்துருக்கோம், இங்க மட்டும்தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு விளம்பரப்படுத்தணும் முறையா. சரி, மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அந்த குவாரிக்கு முன்பகுதியில் விளம்பர பலகை வைக்கணும். ஆமா, அதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் என்ன ஏதுன்னு எந்த குவாரியிலுமே அது கிடையாது. அரசு பதிவு பெற்ற குவாரியில இருக்கா? எதுலையுமே வைக்கல. அதான் வேதனை அளிக்கிறது. விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்க எத்தனை ஓனர் எத்தனை டிரைவர் படிச்சவங்க. இவன் இன்னொன்று எங்களுக்கு என்னன்னா, நாங்க பலமுறை உங்ககிட்ட சொல்லிட்டோம், உங்க ஆதன் டிவிலேயே மாதேசிட்டே சொல்லிட்டோம், எங்களுக்கு லாரி நாங்க வந்து அடமானம் வச்சு லாரி வாங்கி ஓட்டி தான் எங்க குடும்ப வாழ்வை எங்களுடைய புள்ள பசங்களை படிக்க வைக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரம் சாப்பாடு போடுறதா தான் எம்சாண்ட் போடுறோம். அது தரமற்றதா அனுமதி இது பெற்று விற்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க லோடுக்கு போறோம், பணத்தை கொடுக்குறோம், லோடு எடுத்துட்டு வரோம். சரி, மக்களை பாதுகாக்கின்ற கடமை ஆளுகின்ற அரசு, எந்த அரசா இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே அதுல சொல்ல விரும்பல, அவங்களுக்கு இருக்கணும். இப்ப ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறான், எங்கேயோ ஒரு புதருக்குள்ள வைக்கிறான் போறான்றா, அது வேற. அதை கூட கண்டுபிடிக்கலாம் ஈஸியா நினைச்சா, அதுல கூட சில குறைபாடுன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு கற்குவாரி வந்து கல்குவாரி வந்து தெரியாம நடத்திட முடியுமா? பல ஏக்கர்ல ஒரு எம்சாண்ட் பிளான்ட் வந்து தெரியாம நடத்திட முடியுமா? அதை ஏன் தடை செய்யலிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இல்ல, அரசு அனுமதித்த கல்குவாரியை விட எம்சாண்ட் கிரஷரை விட அதிகமா நடத்தக்கூடியது இந்த இல்லீகலா நடத்தக்கூடியவங்களா யார் யாருன்னு அங்க இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்களா, இல்ல இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க? அரசியல் பின்பலம் உள்ளவர்கள், ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அவருக்கு வேண்டிய உறவினர்கள், பினாமிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே. கட்சி பாகுபாடு இதெல்லாம் கூட்டு இதுல கட்சி பாகுபாடு அனைவருமே செய்யறாங்க. நான் அதுக்குள்ள யாரு செஞ்சாலும் நடவடிக்கை வேண்டிய துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன செய்துகிட்டு இருக்காங்க. மக்கள் மேல இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கேபி பார்க் அந்த கட்டணம்லாம் இடிஞ்சு விழுந்தது, தரமற்ற எம்சாண்ட். நீங்க போய் அந்த சோறு அப்படி உரசினீங்கன்னாவே சரியுது. எப்பவுமே நான் அதான் சொல்றேன், மணலுக்கு மாற்று இந்த பொருள் இல்லாதனால வேற வழி கிடையாது. எம்சாண்டை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளுறாங்க. கட்டணம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம், மோடிஜி வீடு கட்டும் திட்டம், சின்ன சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கவன் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் எதுவுமே மணல் இருந்ததுன்னா எம்சாண்டுக்கு போக மாட்டான். மணல் இல்லாதனால இப்ப வேற வழியில் அவன் கட்டியே ஆகணும். தரமற்றதோ தரமானதோ கிடைக்கிறத வச்சப்ப நல்ல வசதியா இருக்கப்ப 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றான், பெரிய விருந்து சாப்பிட்றான், முடியலன்றப்ப கஞ்சி குடிச்சுதான் ஆகணும் உயிர் வாழ்றது. அதே மாதிரி தான் லாரிக்காரனும் தாங்க வாங்கின லாரி கடனை கட்டுறதுக்கு தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு லோட கொண்டு ஓட்டி தாங்கணும். சரி, கட்டுமானத்தில் இருக்கவனும் அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும், பண்ணித்தாகணும். பொறியாளர் கொத்தனாருக்கு வேலை ஓடணும், பண்ணித்தாகணும். ஆனா இது எல்லாமே கண்காணித்து சரியா போய் சேர வேண்டியது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. இல்ல, இது சரியா நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய பார்வையும். நான் ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வி சரி, வாட் யூ ஆர் சேயிங் எக்ஸாக்ட்லி கரெக்ட். எஸ், நான் என்ன சொல்றேன், இவ்வளோ குவாரிகள் இல்லீகலா நடக்குது அப்படின்னா இவ்வளோ லாரிகளும் பயணப்படுது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் இருக்குது. இப்போ முறையா நடத்தினா இதெல்லாம் போயிடும்ல, இதுவும் நடக்கும்ல, அங்க அந்த இழப்பையும் சரி கட்டணும்ல நீங்கெல்லாம். அதுதான் இப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பகுதி கிருஷ்ணகிரி இருந்து பாத்தீங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 60 டன் வரை ஏத்திக்கிட்டு கர்நாடகாவுக்கு போகுது. நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் கல்குவாரி கிரஷர்லாம் இருந்து பாத்தீங்கன்னா அதானி போர்ட்டுக்கு கேரளாவில் வந்து பேன் பண்ணியிருக்கேன். இயற்கை வளங்கள் நீங்க அங்க எம்சாண்ட் ப்ரொடக்ஷனே கிடையாது, எல்லாமே எதுவுமே கிடையாது. அப்ப அதிக விலை கொடுத்து அங்க வாங்குறான். இது பூராமே அங்கதான் செக் போஸ்ட், வாளையாறு, குப்பம்பாளையம், கோவிந்தநாடு, இது மாதிரி பல செக் போஸ்ட்டை தாண்டி தான் போது எல்லாத்துக்கும் மாமூல் போயிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான லோடு. திருநெல்வேலியிலிருந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம், மத்தளம், செங்கோட்டை, புலிகர சோதனை சாவடி தாண்டி தான் போது 2022 5வது மாதத்தில் முன்னாள் எம்எல்ஏ அருணன் அவருடைய எம்எல்ஏ தலைமையில் எங்களுடைய சம்மேளனமும்
இயற்கை வளங்களை நாங்கள் லாரி தொழில் இருந்தாலும் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், விவசாய முன்னேற்ற கழகம் அமைப்பு நடத்தி வருகிறேன். எங்களுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை இருக்கனால கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்த தடை செய்யப்பட வேண்டும் சொல்லி போராட்டம் நடந்ததில் கலந்துக்கிட்டு அரஸ்டாகி வெளியில் வந்தோம். அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறோம். அதனால தான் இயற்கை வளங்கள் பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் போன முறையே அதை கேட்டீங்க, நல்ல கேள்வி. ஆற்றுல வந்து சமூக காலம் மணல் எடுக்கிறனால ஆறு இயற்கை வளங்கள் கண்டிப்பா கிடையாது. நான் அதை பல முறை சேலஞ்ச் பண்ணேன். இதுதான் நீங்க பேசுனது, அதுதான் பெரிய வைரலாவே அது நம்முடைய ஊடகத்துல போச்சு. ஒரு ஹெவியா ரெயின் வந்ததுன்னா அனுமதிக்கப்பட்ட 1 மீட்டர் மட்டும் தான் டெப்த் எடுக்கணும். நீங்க 30 மீட்டர் போனீங்கன்னா அந்த மணல் சாருக்கு 100 ஆண்டு காலம் ஆகும். அரசு மணல் குவாரிகள் இப்ப மணல் எடுக்கிறாங்க தானே, அதுவும் நடந்துட்டு இருக்கா? அரசு மணல் குவாரிகள் இப்ப இல்ல, இடி ரைடுக்கு பிறகு 12/9க்கு பிறகு டோட்டலா ஸ்டாப்டு, எல்லாமே நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல சாண்ட் குவாரி ஆபரேஷனே கிடையாது. இப்ப வீடு கட்டக்கூடியவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது மணலே கிடையாது, ஒன்லி எம்சாண்ட், தரமற்ற எம்சாண்ட். எம்சாண்ட் இன்னொன்னு இந்த வெங்கச்சல்லி வருதுல, அதை அரைச்சு கொடுக்குறான். வாட்டர் சிமெண்டோ ஏதோ சொல்றாங்க, அதான் வாட்டர் சிமெண்ட் மாதிரி வெள்ளக்கல்ல அரைச்சு கொடுக்குறான். தரமற்றது முற்றிலுமே மிக்ஸ் பண்ணி. இங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில இருந்து மணல் தமிழ்நாட்டுக்கு வருது, இல்லிசிட் மணல். அதை கடற்கரை மணலையும் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணி யார்டு வச்சுக்கிட்டு வைக்கிறாங்க. நாங்க அந்த யார்டெல்லாம் சென்னை சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார்டுன்றது என்ன, 38C கனிம வளத்துறையோட பர்மிஷன் வாங்கணும். சரி, அதாவது மணலை வாங்கி இருப்பு வச்சு இவன் செகண்ட் சேல்ஸ் பண்ணும். ஓகே, அது முறையை யாருக்கும் அனுமதி கொடுக்கறல. இப்ப மணல் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆந்திராவிலிருந்து மணலை ஒரு லோடு எடுத்துட்டு வர வேண்டியது, இங்கிருந்து கடற்கரை மணல் 2 லோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கான். ஓ, இதை வாங்கி கட்டுற எப்படி இருக்கும்? நாங்கள் கனிமவளத்துறைக்கு பலமுறை மனு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி யார்டுகள் அனைத்துமே நீங்கள் சட்டவிரோதமாக நடக்குது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இருக்கிற யார்டுகளை பூராமே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அபாலிஷ் பண்ண சொன்னோம். அதுக்கு பிறகு தான் யார்டு அதிகமாக வந்துருச்சு. இல்லை, இந்த மணலின் தன்மை, எம்சாண்டின் தன்மை உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதுனால நான் கேட்குறேன். ஒரு மணல்ல இருந்து எடுக்கக்கூடிய கட்டடம் கட்டக்கூடிய அந்த உறுதித்தன்மையும் எம்சாண்டில் கட்டக்கூடிய உறுதித்தன்மையும் அந்த கால அளவு வித்தியாசம் தெரியுமா? எத்தனை வருஷம் தாங்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் பில்டிங் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பிரிட்டிஷ்காரன் கட்டல கலத்துனது. இன்னைக்கு அந்த கட்டடம் அப்படியே இருக்கு. ஆமாம், ஆனால் கேபி பார்க் கட்டி 3 மாசத்துல இடியுது. இதுதான் எம்சாண்டுக்கு அதிக 10 வருஷமே வராது, 10 இயர்ஸ் லைஃப் வர சேலஞ்ச் பண்ணுறோம். ஏங்க செயற்கை மணலுங்க, அது இயற்கை மணலுங்க. மணலுக்கு நாட்டட்டால் மேட்ச் கிடையவே கிடையாது. எம்சாண்ட் உறுதித்தன்மை அற்றது. ஓகே, இது வந்து அரசு பேன் பண்ணும் முறையா. இப்ப நாங்க பேன் பண்ண கூட சொல்ல, முறைகேடாக தரமற்ற அனுமதி இல்லாமல் இயங்கி தரமற்ற எம்சாண்ட ப்ரொடெக்ஷன் பண்ற குவாரியை கண்டறிந்து அது மேல நடவடிக்கை எடுக்க சொல்றோம். நாங்க டோட்டலாவே அழிக்க கூட சொல்ல. இப்ப அது மாதிரி போறப்ப ப்ரொடக்ஷன் குறையுதுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக கட்டுமான பணிகள் பாதிக்கும். சரி, மணலுடைய மக்கள் இப்போ மணல் இல்லாத அதுக்கு போயிட்டு இருக்கான். இல்லை, அங்கீகாரம் கொடுத்த கிரஷர்ல இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அங்கீகாரம் கொடுத்த கிரஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிரஷர் வந்து அவங்க சொன்ன நாம்ஸில் நடத்துறாங்க. நம்ம எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பெரிய பெரிய கிரஷர், திருவேணி இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி பெரிய கிரஷர்லாம் முறையாக பண்ணுறாங்க. சில கிரஷர் வந்து இந்த வாட்டர் வாஷி, ஏர் வாஷி இந்த மாதிரி கிடையாது. இன்னும் சொன்ன மாதிரி லோடு ஏற்றுறப்ப லாரிக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு லோடுமே அங்கே அரைக்கிறத டெஸ்ட் லேப், கவர்மெண்ட் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி இது வந்து ஓகே அப்படின்னு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கணும். சரி, எந்த லாரியிலுமே இது கொடுக்கறல. இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்களே 12 வீல் 16 வீல் லாரி போட்டுக்கிட்டான், நேரா கஸ்டமருக்கு அவனே கொண்டு சப்ளை பண்றான். என்னால ஓட்ட முடியல. நீங்க சொல்றீங்க ஏன் சமூக பார்வை உங்களுக்கு இல்லையான்னு. சமூக பார்வை நான் போனா எனக்கு லோடு கொடுக்க மாட்டேங்கிறான். ஓகே, இதான் இப்ப பிரச்சனையே. இதை கண்டுகொள்ள வேண்டிய கனிமவளத்துறையோ, கலெக்டர்ஸ் என்ன பண்றாங்க, பிடபிள்யூடி என்ன பண்றாங்க, ரெவென்யூ என்ன பண்றாங்க, எல்லோருமே இது ஒட்டுமொத்த பேருமே இதை கண்டுகொள்ளாம இருக்காங்கன்றீங்களா? எப்படி? கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவடனாய் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். நடவடிக்கை எதுவும் இல்ல. எத்தனை கோரிக்கை கண்டுக்காம போறாங்க. இதெல்லாம் கண்டுகொள்ள வேண்டியதுதான். பலனடைகிறார்கள், கையூட்டு பெறுகிறார்கள். ஓப்பனா சொல்றேன், இதுல என்ன போயிருக்கு? கையூட்டு வாங்குறாங்க, அதுல பலனடைகிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ அவங்களுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் அனைத்து துறையிலும் அவங்க ஒத்துழைப்பு எல்லாம் பண்ணவே முடியாது. சரி, கனிமவளத்துறை இதை கண்டுகொள்ள வேண்டும். துறை சார்ந்த அமைச்சர் அவர்கிட்ட இதை தெரியப்படுத்தணும். இப்படி வந்து ஒரு தரமில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறாங்க. மூத்த அமைச்சர் கலைஞர் காலத்திலிருந்து பொதுப்பணித்துறை கையில் வச்சிருக்கார். ஒரு எல்லாம் தெரிந்த அமைச்சர். ஆனால் பலமுறை அவர்கிட்ட முறையிட்டோம், இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காத எங்களுக்கு வேதனை அளிக்கிறது.
இல்ல இப்படி தரமற்ற பொருள் தான் மக்களுக்கு போய் சேருதுன்றது அவருக்கு தெரியும். அமைச்சர் லெவலுக்கு இது அதிகாரிகள் கொண்டுகிட்டு போறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒரு அமைச்சர் அவரும் ஒரு 100% வந்து இது அமைச்சருக்கும் தெரியும். தெரியாம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, ஏன் நடவடிக்கை எடுக்க? அதுக்கு தான் நாங்க போராடுறோம். எங்களால போராடத்தான் முடியும். இப்ப தரமற்ற எம்சாண்ட் குவாரியை தடை செய்யப்பட வேண்டும், அதிக எண்ணிக்கையிலான மணல் குவாரியை திறந்து இயக்கிட வேண்டும் தான் நாங்க கடந்த மாதம், அதாவது 8/7 சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். மறுநாள் 9/8 திருச்சியில் ஆயிரக்கணக்கானோர் ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். இப்ப பார்த்திருப்பீங்க நீங்க கூட மாதேஷ், எல்லா டிவியும் லைவ் விட்டாங்க. 4/9 நாமக்கல் மாவட்டத்தில் மணல் குவாரியை திறக்க வலியுறுத்தி மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம், டோல்கேட் முற்றுகிட்டோம். சுங்க கட்டணத்தை குறைக்கணும், 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கும் நபர்களுக்கு சுங்க கட்டணத்தில் விலக்களிக்க வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடியில் அகற்ற. இப்ப தமிழ்நாட்டில் மாண்புமிகு ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? ஏவாவேலு 22 டோல்கேட் சுங்கச்சாவடிகள் காலாவதி முடிவுற்று இயக்கப்பட்டு வருகிற எடுக்கணும், இது வரைக்கும் எடுக்கல. பஞ்சாப்ல சொன்னாரே முதல்வர், என் மாவட்டத்தில் இனிமே வாடகை சுங்கச்சாவடிகளே கிடையாது. சரி, அப்படி சுங்கச்சாவடி பூரமா அபாலிஷ் பண்ணிட்டாரே. தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டியதானே? நாங்க மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கோம், கடிதம் வச்சிருக்கின்றாங்க. இது எப்ப வைக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி போகுது லாரி உரிமையாளரோட பணம் வாங்கின. இப்ப நீங்க மாதேசனுடைய பைக் போனாலும் கட்டி தானே டோலுக்கு. இதெல்லாம் கண்டிச்சு தான் நாங்க போராட்டம் நடத்திருக்கோம். 4 வீலர் போனா கட்டாயம், 4 வீலர் 2 வீலர் எல்லாத்துக்குமே. ஈவன் பாத்தீங்கன்னா விவசாய இடுபொருளை எடுத்து போற டிராக்டருக்குலாம் விதிவிலக்கு, அதையுமே விடமாட்டேன்றாங்க, பணம் வாங்கிட்டு இருக்காங்க டிராக்டர் கூட. சரி, இதான் யதார்த்தமான உண்மை. ஏன் இதை கண்டுகொள்ளாமலே எல்லாருமே பயணிக்கிறாங்கன்னா அது காரணம் கரப்டட்னு நீங்க சொல்றீங்க. ஓல் கரப்டட். இது சரியானால் நிறைய பேருக்கான ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும், ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும்ல. இதை செய்ய வேண்டியது தான் யாரு? இதை களை எடுக்க வேண்டியது யாரு? அரசு தான். அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்றது அரசு. அரசு தான் இதுல செய்யணும். செஞ்சு சிறப்பா முறைகேடின்றி கனிம வளத்துறையை முறையாக அண்டை மாநில கனிம வளங்கள் கடத்துவதை தடுத்து அரசு மணல் குவாரிகளை திறந்து இயக்கினால் மணலாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், மாட்டு வண்டி தொழிலாளர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அரசுக்கு ஆண்டுக்கு தற்போதைய விட 25,000 கோடி இருந்து 30,000 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும். இப்ப இந்த டாஸ்மார்க் எடுத்து போராடுறாங்க. டாஸ்மார்க்கே நிரந்தரமா க்ளோஸ் பண்ணிட்டு இதுல வர்ற வருமானத்தை வச்சே கவர்மெண்ட் நலத்திட்டங்கள் செய்யலாம். இது எங்களுடைய கருத்து.